ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி நம்ம வீட்டோட பெட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். நானும் சதீஷும் கல்யாணம் ஆன நாள்லேருந்து பெட் இல்லாமல் வாழ்ந்ததே இல்லை. இவ தான் எங்கள் வீட்டோடைய ஃபஸ்ட்டு பெட் ஸ்டெஃபி. இவ கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் எங்கள் கூடயே இருந்தால். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாளில் நாங்கள் இவளை குட்டியாக அடாப்ட் பண்ணோம். அடாப்ட் பண்ணதுலேருந்து ஒரு 10 இயர்ஸ் இருந்தால். அதுக்கப்புறம் இவ போன பிறகு எங்களால் இன்னொரு பெட்டை வளர்க்கவே முடியல. இதுக்கு மேலே நம்ம வீட்டோட ஒரு பெட்டு வாங்க வேண்டாம், பட் ஸ்ட்ரே டாக் அண்ட் ஸ்ட்ரே கேட்டை ஃபீட் பண்ணி நம்ம வளர்க்கலான்னு ஒரு டிசிஷனுக்கு வந்துட்டோம். டிசைட் பண்ண பிறகு இது ப்ரூஸ், இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரே கேட். இவன் ஒரு ஸ்ட்ரே கேட்டு தான். இவன் சும்மா ஒரு நாள் சாப்பாட்டுக்குன்னு உள்ளார வந்தவன் அப்படியே இங்கேயே ஸ்டே பண்ணிட்டான். இவன் உள்ளே வந்த கதையை ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாள் நைட்டு பயங்கரமாக மழை பெஞ்சிட்ருக்கும்போது ப்ரூஸ்லியோடைய பயோபிக் பார்த்துட்டு இருந்தோம் சிக்கன் சாப்பிட்டுட்டு. அப்போ இவன் ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தான்னு ஒரு பீஸ் சிக்கன் கொடுத்தோம். அப்படி தான் உள்ளே வந்தான். ஸோ அன்றைக்கி உள்ளே வந்தான் அப்படின்றதுனால நாங்கள் அவனுக்கு ப்ரூஸ்ன்னு பேர் வச்சோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்தான். அதில் ப்ரூஸ்லியோட ஒய்ஃப் பேர் லிண்டா அப்படின்றதுனால அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் லிண்டா அப்படின்னே பேர் வச்சுட்டோம். இவனும் ஒரு ஸ்ட்ரே கேட்டு தான். ஸோ ப்ரூஸ்லி செத்து போன பிறகு லிண்டா நம்ம வீட்டிலே ஸ்டே பண்ணிடுச்சு. நம்ம வீட்டில் தான் சாப்பிடும். நைட் ஆனால் வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில் ஆனால் உள்ளார வந்துடும். இது வந்ததுலேருந்து ஒரு 2-3 தடவை குட்டி போட்டுடுச்சு. ஸோ குட்டி போடும்போதெல்லாம் அதை ப்ராப்பராக சேவ் பண்ணி அந்த குட்டியை ஒன்று இதுக்கு அடாப்ஷன் கொடுத்துருவோம். அப்படி இல்லை அப்படின்னா அந்த குட்டியே ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வளர்ந்த பிறகு வெளியில் ஓடிடும். இப்போதைக்கு இந்த லிண்டான்ற ஸ்ட்ரே கேட்டும் பிளிட்ஸுன்னு ஒரு ஸ்ட்ரீட் டாகும் தான் நம்ம ஃபீட் பண்ணிகிட்ருக்கோம். சாப்பாடு எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். எப்போ வேணாலும் வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிடுவாங்க, வீட்டில் கொஞ்ச நேரம் படுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வெளியில் போகணுன்னா வெளியில் போயிடுவாங்க. ஆனால் இப்போ கொஞ்ச நாளாக இவங்க வெளியவே போகிறதில்ல. இவங்க 2 பேரும் நம்ம வீட்டை இப்படி ஆக்கிரமித்து பண்ணுற அட்டூழியத்தை தான் நான் ஒரு ஷார்ட் வீடியோவாக எடுத்திருக்கேன், பாருங்கள். லிண்டா, என்ன மேலே உட்காந்துன்னு இருக்க? மேலே உட்காந்து என்ன பண்ணுற? அது உன் இடமா? உன் இடமா? அது உன் இடமா? உன் இடமான்னு கேட்குறேன். எதுக்கு அங்கே மேலே போன? பீரோ மேலே எதுக்கு போன? இவன் இப்படி அட்டூழியம் பண்ணுறான்னா நம்மளோட ஸ்ட்ரீட் டாக் பிளிட்ஸுன்னு ஒன்று இருக்குது. அவன் பண்ணுற வேலையை பாருங்கள். இவரை பாருங்க, இப்போல்லாம் ரோட்டுக்கே போய் படுக்கிறது இல்லை. டெய்லியும் இங்கே தான் படுத்துக்கிறது. ஒரு மேட்டு வேறு கேட்குது டெய்லியும். துணி போடு, எனக்கு தரையில் படுக்க முடியாதான். ரோட்லலாம் எப்படி படுத்த? டெய் பிளிட்ஸு, என்ன லைட்டாக கண்ணை திறந்து பார்க்குறேன்? பிளிட்ஸு, நான் துணி போட்டால் தான் படுப்பியா நீ? இவங்க 2 பேரும் இப்போ மழை பெய்யறதுனால நாங்களும் ஃபுல் டைமாக லீவ் போட்டுட்டு வீட்டிலே இருக்கிறதுனால வீட்டை விட்டு வெளியவே போகிறது கிடையாது. முன்னாடிலாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போயிடுவாங்க. இப்போ 2 பேரும் வீட்டை ஆக்கிரமிச்சிட்டு, உங்களுக்கு இடம் இருந்தால் நீங்கள் தூங்குங்க, நாங்கள் தூங்குகிற இடத்துல தான் நாங்கள் தூங்குவோம் அப்படின்னு ஃபுல் டைமாக வீட்டை ஆக்கிரமிச்சிட்டு இருக்காங்க.